ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மல்லிக்கீரை சட்னி செய்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ரெண்டையும் நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமான உடனே கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 4லேருந்து 5 வரைக்கும் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகு, இஞ்சி, பூண்டு இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நாங்கள் காரம் அதிகமாக எடுக்காதனால ஒரு பச்சை மிளகு மட்டும் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா கொஞ்சம் கூட 2 கூட சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர்றது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 கப்பு ஃபுல்லாக மல்லிக்கீரையை பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மல்லிக்கீரை நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வறுபட்ட பிறகு அதில் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா வதக்கிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு வரமிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் கருவேப்பிலை இல்லாததுனால கருவேப்பிலை சேர்க்கல. கருவேப்பிலை சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தாளித்து அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ மல்லிக்கீரை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.